ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தா வெளியிட்டாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25/4/2025 லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 24/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 29/5/2025 31/5/2025 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் 12/7/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, இல்லை போஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அந்த மாதிரி பதவி இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபிக்கான ஆப்ஷன் கொடுப்போம், அதில் நீங்கள் சைட் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண சொல்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தவங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓக்கான பதவி 215 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் 1621 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தா 6 வேக்கன்சி ஆதரவு வெல்ஃபேர்லேயும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷனில் ஒரு 5 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 46 வேக்கன்சி. ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க 239 வேக்கன்சி. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஆஃபீஸில் 1 வேக்கன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1099 வேக்கன்சியும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜுடிஷியல் சர்வீஸில் 355 வேக்கன்சி, லேபர் ஸ்டடீஸில் 2 வேக்கன்சி, தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டில் 4 வேக்கன்சி, சென்னை மெட்ரோ பொலிஷனில் 10 வேக்கன்சி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க்காக 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 54 வேக்கன்சி, ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டில் 19 வேக்கன்சி, ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தா 62, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 35, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 71, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு பார்த்தா 24 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு கேட்டிருக்காங்க 15, ஃபாரஸ்ட் வாட்சர் 50 வேக்கன்சி. டோட்டலாக இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் 3935 வேக்கன்சி பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான பதவி மற்றும் வேக்கன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் விஓ அசிஸ்டன்ட் பதவிக்கு மினிமம் ஏஜ் மீட் 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஓசி கேட்டகரி, அதர் கேட்டகரிக்கு இந்த ஏஜ் மீட் பொருந்தும். மினிமம் 21 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தா 32 வயசு வர உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு அதிகபட்சமாக 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதிகபட்சமாக 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க, விடோவுக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ விஓவுக்கு மட்டும் மினிமம் 21, மற்ற எல்லா பதவிக்குமே 18 வயசு இருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இதுக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் அந்த மாதிரி அதுக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிடணும். இது ஓசி கேட்டகரிக்கு. இதுவே நீங்கள் பிசிஆர் இருக்கீங்க, பிசி முஸ்லீமாக இருக்கீங்க, எம்பிசியாக இருக்கீங்க, டிசியாக இருக்கீங்க, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் மீட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் பார்த்தா விஓவுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42 வயசுக்குள்ளே இருக்கணும் விஓவுக்கு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு 52 வயசுக்குள்ளே இருக்கணும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55, டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு 42 கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க பதவி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும், டைப்பிஸ்டாக இருக்கும், அதுக்கு 18 வயசு பார்த்தா ஸ்டார்டிங் ஏஜ் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா 37 கேட்டிருக்காங்க. அதேமாரி தான் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவிக்கு 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 37 வயசு தான் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான ஏஜ் மீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக பாருங்கள். முதல்ல அதாவது விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இந்த 2 பதவிக்கும்
மஸ்ட் போசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இந்த 3 பதவிக்கும் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட் ப்ராசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா 10ஆம் வகுப்பு வந்து கல்வி தகுதி இருந்தாவே போதுமானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கும் 10ஆம் வகுப்பு போதுமானது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிக்கு டிகிரி கேட்டிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது கூடவே மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டரிக்கான ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது கூடவே கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் இருக்க பாருங்க, அது முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட், ஒருவேளை உங்ககிட்ட சிஓஏக்கான சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிஓஏ வந்து தேவையில்ல, இந்த டிகிரியில் கம்ப்யூட்டர் இருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே தெளிவாக குவாலிஃபிகேஷன் பாருங்கள். அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ப்ராசஸ் டிகிரி கேட்டிருக்காங்க. அது கூடவே ஹையர் இன் இங்கிலீஷ், ஹையர் இன் தமிழ் கேட்டிருக்காங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி தான் இங்கேயும் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதுக்கான கல்வி தகுதி டிகிரி கேட்டிருக்காங்க வித் டைப்பிங் கேட்டிருக்காங்க. கூடவே சிஓஏக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் லேபர் ஸ்டடீஸில் அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் கேட்கல, பட் சென்னை மெட்ரோ அந்த இதுக்கு வந்து அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஒன்றுத்துக்கும் தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, டைப்பிஸ்ட்டுக்கு அதே தான் 10th மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷனாக 10th பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே வந்து பார்த்தா ஹையர் மற்றும் சீனியரில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாஸின் அந்த சிஓஏக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. சிஓஏ சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு வருது அப்படின்னா உங்களுக்கு சிஓஏக்கான சர்டிஃபிகேட் தேவையில்லை. அப்படி டிகிரியில் கம்ப்யூட்டர் வரல அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சிஓஏ சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப் ரைட்டிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெனோ கேட்டிருக்காங்க, ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு நீங்கள் சீனியர் அதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கோம், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டையுமே முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். வித் சிஓஏக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் அவசியமானது. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேபர் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு இங்கிலீஷ் மற்றும் தமிழில் ஷார்ட் ஹேண்ட் மற்றும் அந்த டைப் ரைட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரே பதவி தான், பட் டிபார்ட்மெண்ட் வைஸாக அதுக்கான கல்வி தகுதி மாறுபடுதுங்க. லேபர் ஸ்டடிக்கு டிகிரி முடித்தவங்க, இந்த இதுக்கு 10th முடித்தவங்க பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டுக்கான அந்த ஸ்டெனோக்கு வந்து 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அது கூடவே அந்த தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி சென்னை மெட்ரோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பாஸ் பண்ணவங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு டைப்பிங் முடிச்சுட்டு சிஓஏக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் டிகிரி முடிச்சுட்டு சிஓஏக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளர்க் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க. அதேமாரி டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ரைட்டிங் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க, பர்சனல் கிளர்க்கும் கூட. ஸோ ப்ரொவைடட் ஆஃப் த கேண்டிடேட் பாஸ்டு ஃபாலோவிங் எக்ஸாமினேஷன். ஸோ கீழே இருக்க எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து வழங்குகிறோம். அதேமாரி சிஓஏ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் பதவி கேட்டிருக்காங்க, அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடித்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆன் அந்த சிஓஏக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் பதவிக்கு. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு, முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெளிவாக பாருங்கள். ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் இன் ஹையர் செகண்டரி 12th பாஸ் பண்ணால் போதுமானது. 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி ஆர் பாட்னி நீங்கள் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆர்மி சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி முடிச்சிருந்தாவே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த பதவிக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி தான் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி ஆர் பாட்னி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். வித் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஸோ உங்களுக்கு அந்த ஜென்ரல் மெக்கானிசம்க்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட்க்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி
ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் 10th போதுமானது. முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆர்மி சர்வீஸில் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ட்ரைபல் யூத் அப்படின்னா அந்த ட்ரைபல் எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு எங்கேருந்துன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஃபாரஸ்ட் கார்டு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி ஆர் பாட்னி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சர் கேட்டிருக்காங்க, நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான கல்வி தகுதியை தெளிவாக பார்த்தா நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மினிமம் 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அதாவது போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த பதவியை தவிர்த்து மீதி என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி ஹை ஃபிட்னஸ் பார்த்தா ஸ்டாண்டர்ட் 3க்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவிக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அவசியமானதுங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா 173 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்டிக்கு மட்டும் 152 கேட்டிருக்காங்க. பெண்களாக இருக்கீங்க 3rd ஜெண்டர்னாக இருக்கீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர், எஸ்டிக்கு மட்டும் 145 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதேமாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேலுக்கு நார்மலாக 79, எக்ஸ்பென்ஷன் 5, ஃபீமேலுக்கு நார்மலாக 74, எக்ஸ்பென்ஷன் 5 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஹைட் மற்றும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல அந்த மெஷர்மெண்ட் பார்த்தா கேட்பாங்க, அது ரொம்ப அவசியமானது. இந்த ஹைட்டு மற்றும் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கான பதவிக்கு அப்ளை பண்ண முடியும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எஸ்டிக்கான ட்ரைபிள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவலேஷன் மார்க் எப்படி பார்க்குறாங்க அதை பற்றிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் அவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்ற மாரி பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தமான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் பார்த்தா இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறோம், இதிலே பார்த்தா மதிப்பெண் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா ரன்னிங் நடக்கிற மாரி இருக்கும், அதுக்கான என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்டு வைப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் உங்களுக்கான டெஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல பார்ட் A தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. 100 கொஷின்ஸ் இருக்குது, 150 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் B பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷினும் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிள் டெஸ்ட் 25 கொஷினும் மொத்தமாக 200 கொஷினுக்கு 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. OMR மெத்தடில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது. இல்லை பார்ட் A இருக்க பாருங்கள் தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு, அதில் மினிமம் நீங்கள் 60 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் Bக்கான மார்க்கை எவல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான ப்ராசஸாக இருக்க போது. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போடும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் புதுசாக அப்ளை பண்ணுறாங்க, ஓடிஆர் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து முதல்ல ஓடிஆர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் விரைவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.